children, welcome back to our channel Unmika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நந்தினி இஸ் அட் 23. ஸோ நந்தினி வந்து 23ல இருக்காங்க. ஓகேவா, இப்போ ஒரு நம்பர் கிரிட் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் கிரிட்ல வந்து 23 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நந்தினி வந்து 23ல இருக்காங்க. ஓகேவா, she has got 11 on the dice as the number. ஸோ அவங்க டைஸ் ரோல் பண்ணுறப்ப அந்த டைஸில் என்ன நம்பர் கிடைக்குதான்? 11 கிடைக்குதான். she thinks of 2 ways of moving to 34. இப்போ 23 இருக்கு, 23ல இருக்காங்க. ஓகேவா, 23ல இருக்காங்க. டைஸ் ரோல் பண்ணுறப்போ 11 வருது. ஓகேவா, ஸோ 11 வருதுன்னா நம்ம இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 10 plus 1. 10 plus 1 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். வெரி குட். இப்போ 23 plus 10 என்ன வரும்? இந்த மாதிரி நீங்கள் 10 10 ஆட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நீங்கள் 10 10 ஆட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் பிளேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். டென்ஸ் பிளேஸை மட்டும் 1 நம்பருக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது 23 plus 10 என்ன வரும்? 33. 33 வரும். கரெக்டாக. அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் பண்ணுவீங்க. ஸோ 33 plus 1 34. 34. இப்போ 34 23ல இருந்து 34க்கு மூவ் பண்ணணும். கரெக்டாக, 23ல இருந்து 34க்கு மூவ் பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 வேஸில் மூவ் பண்ணுறது கேட்குறாங்க. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க? 2 வேஸில் மூவ் பண்ணுங்க. 2 ways ஆஃப் மூவிங் டு 34. அவங்க வந்து she thinks, நந்தினி வந்து திங்க் பண்ணுறா. என்ன திங்க் பண்ணுறா? 2 ways வந்து நம்ம மூவ் பண்ணலாம். 34 போகிறதுக்கு 2 waysல போகலான்னு திங்க் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த 2 ways என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 23ல இருக்கா, 34 போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காயினை வந்து என்ன பண்ணுவீங்க? 11 ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ணுவீங்க. கரெக்டாக. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேல நம்ம போகலாம். ஒரு ஜம்பாக பண்ணி 11 ஜம்ப்ஸ் பண்ணி 34 ரீச் பண்ணலாம். இது ஒரு வே. இன்னொரு வே என்ன பண்ணலாம்? இன்னொரு வே வந்து என்னன்னா, இப்போ கரண்ட்டாக 23ல இருக்கா, 11 ஸ்டெப்ஸ் போகணும். ஓகேவா, அப்போ 23ல இருந்து 11 ஸ்டெப்ஸ் போகணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 10 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ 23 plus 10 என்ன வரும்? 33. ஸோ 23லேருந்து டேரெக்டாக நீங்கள் காயினை 33க்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் +1 இருக்கா, அப்போ +1க்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ways வந்து நம்ம திங்க் பண்ணலாம். அவளும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பா. கரெக்டாக, ஒரு ஸ்டெப்பாக போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வே என்ன திங்க் பண்ணியிருப்பா? 10 ஸ்டெப்ஸ் டேரெக்டாக ஜம்ப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணியிருப்பா. ஓகேவா, இதுதான் இந்த 2 பாசிபிள் வேஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, சிராகோட டேர்ன் என்ன ஆச்சுன்னா, சிராக் வந்து 19ல இருக்கான். ஹீ கெட்ஸ் 54 ஆன் த டைஸ். ஸோ சிராக் வந்து எங்கே இருக்கான்? 19ல இருக்கான். அவனோட டைஸில் என்ன நம்பர் வந்திருக்கு? 54 வந்திருக்கு. ஓகேவா, நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹெல்ப் ஹிம் மூவ் ஹிஸ் கவுண்டர் டு த கரெக்ட் நம்பர். கரெக்ட் நம்பருக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன செய்வோம்? 54 மூவ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 50 + 4 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கரெக்டாக. அப்போ 19லேருந்து ஃபஸ்ட்டு 50 ஜம்ப்ஸ் பண்ணுவீங்க. So 19 plus 10 29. 29 plus 10 39. 39 plus 10 49. 49 plus 10 59. 59 plus 10 69. கரெக்டாக. இப்போ 50 ஜம்ப்ஸ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சா? 10 20 30 40 50. அதுக்கப்புறம் ஒரு 4 ஜம்ப்ஸ் பண்ணணும். ஸோ 69 ஆஃப்டர் என்ன வரும்? 70. 70 ஆஃப்டர் 71. 71 ஆஃப்டர் 72. ஆஃப்டர் 73. ஸோ 4 ஜம்ப்ஸ் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 73 கிடச்சிருக்கு. அப்போ அவன் எங்கே நிற்பான்? 73ல நிற்பான். அப்போது இங்கே நமக்கு ஆன்சர் வந்து என்ன போடலாம்? 73 போடலாம். ஓகேவா, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் கவுண்டரை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து பிக்சரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்.
எப்படி மூவ் பண்ணுவான் அப்படின்றத. ஸோ இப்போ அவன் வந்து கரண்ட்டாக இனிஷியலாக எங்கே நிற்கிறான், 19ல் நிற்கிறான். கரெக்டாக? ஸோ 19ல் நிற்கிறான். ஸோ 19ல் இருந்து அவன் எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணணும், 54 ஜம்ப்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 54 ஜம்ப்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவனோட டைஸில் வந்து 54 அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ 2 டைஸ் நம்ம ரோல் பண்ணுறப்ப ஒரு டைஸில் வந்து 5 வந்திருக்கும் அண்ட் செகண்ட் டைஸில் வந்து 4 வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 54 அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ 19லேருந்து 54 ஜம்ப் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஒரு டஃப்பான ப்ராசஸாக இருக்கும். ஸோ 54 அப்படின்றத நம்ம 50 + 4 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 50 ஜம்ப்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 4 ஜம்ப்ஸ் பண்ணிக்கலாம். 50 அப்படின்றத நீங்கள் 10 ஜம்ப்ஸாக பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ 19 + 10 அப்படின்றத நீங்கள் டக்குன்னு 29 எப்படி சொல்லலாம்னா, நமக்கு 19 + 10 பண்ணுறப்ப இப்போ இது 1's place, இது 10's place. 1's placeல வந்து அப்படியே தான் இருக்கும், நம்பர் அப்படியே தான் இருக்கும் +10 பண்ணுறப்ப. 10's placeல மட்டும் ஒரே ஒரு டிஜிட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 1 இருந்துச்சுன்னா 2 ஆகும், 2 இருந்துச்சுன்னா 3 ஆகும், 3 இருந்துச்சுன்னா 4 ஆகும், அந்த மாதிரி ஆகும். இப்போ 19 + 10 என்ன வரும் அப்பனா, 29 வரும். ஓகேவா? ஸோ 29. ஸோ இது ஒரு +10. அதுக்கப்புறம் ஒரு +10 பண்ணால் என்ன வரும், 39 வரும். இது வந்து ஒரு செகண்ட் +10. அதுக்கப்புறம் ஒரு 10 பண்ணோன்னா 49 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு +10 பண்ணோன்னா 59 வரும். ஸோ இது ஒரு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு +10 +10 +10 +10 40 தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 ஜம்ப்ஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 ஜம்ப்ஸ் பண்ணிங்கன்னா 69 வரும். ஸோ இது ஒரு +10. ஸோ நமக்கு 10 20 30 40 50 ஜம்ப்ஸ் நம்ம பண்ணுறப்ப 69க்கு ரீச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 4 ஜம்ப்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஜம்ப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ஒரு ஜம்ப்பாக பண்ணுறப்ப 69 ஆஃப்டர் 70, இது ஒரு ஜம்ப். 70 ஆஃப்டர் 71, இது ஒரு செகண்ட் ஜம்ப். 71 ஆஃப்டர் 72, இது ஒரு தேர்டு ஜம்ப். 72 ஆஃப்டர் 73, இது வந்து ஃபோர்த் ஜம்ப். ஸோ 4 ஜம்ப்ஸ் பண்ணியாச்சு. 1 2 3 4. அப்போ ஃபைனலாக எங்கே ரீச் ஆகியிருக்கான், 73க்கு ரீச் ஆகியிருக்கான். அப்போது இந்த மாதிரி அவன் கவுண்டரை மூவ் பண்ணானா அவன் வந்து ரீச் பண்ணிடுவான், கரெக்டான பிளேஸ்க்கு ரீச் பண்ணிடுவான். இதை வந்து நீங்கள் நீட்டாக வந்து ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? அப்போது இங்கே வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், 73 தான் வரும். ஓகேவா? 73 தான் வரும். இதுதான் கரெக்ட் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பாருங்க. A jump from 23 to 34 is dash steps. இப்போ 23லேருந்து 34க்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அவன் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து போகணும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ 2 waysல நமக்கு காமிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ 23லேருந்து 34 போகணுன்னா 23லேருந்து +10 போகணும். +10 பண்ணோன்னா 33. கரெக்டாக? அதுலேருந்து ஒரே ஒரு ஜம்ப் பண்ணால் 34க்கு போயிடலாம். இது ஒரு பாசிபிள் வே. இன்னொரு பாசிபிள் வே எப்படின்னா 23லேருந்து ஒரே ஒரு ஜம்ப் பண்ணுங்கள், 24க்கு போவீங்க. 24லேருந்து ஒரு 10 ஜம்ப்ஸ் பண்ணிங்கன்னா 34. இது ஒரு பாசிபிள் வே. 2 பாசிபிள் வேஸ் இருக்குது. பட் நமக்கு எத்தனை வே இருக்குன்னு கேட்கல, அவங்க எத்தனை ஸ்டெப்ஸ் போவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 23லேருந்து 34 போகணும். இப்போ 23ல் இங்கே இருக்கீங்க, 34க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1, இங்கேருந்து இங்கே போவீங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் போவீங்க, 11 ஸ்டெப்ஸ் போவீங்க. அப்போ இந்த டேஷில் வந்து 11 அப்படின்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. யூஸ் த நம்பர் கிரிட் டு ஆன்சர் த ஃபாலோயிங். ஷோ யுவர் திங்கிங் பை drawing arrows in the grid. ஓகேவா? இந்த நம்பர் கிரிட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். நம்மளோட திங்கிங்கை வந்து ஆரோஸ் மூலமாக நம்ம ட்ரா பண்ணி காமிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏசம் பாருங்க. நந்தினி இஸ் at 45. நந்தினி எங்கே நிற்கிறான், 45ல் நிற்கிறான். ஷி கெட்ஸ் 34. ஷி வில் லேண்ட் ஆன் டேஷ். அவளோட டைஸில் வந்து 34. இப்போ ஒரு டைஸில் 3 டாட்ஸ் இருக்குது, இன்னொரு டைஸில் வந்து 4 டாட்ஸ் இருக்குது. அப்போ 34 கிடைக்குது. அவளோட டைஸில் வந்து 34 கிடைக்குது. ஓகேவா? இப்போ 34 கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன்னா 30 + 4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன் ஈஸியாக இருக்கிறதுக்கு.
அப்போ 45லேருந்து ஃபஸ்ட்டு 30 ஜம்ப்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஜம்ப்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ 45 + 10 55, 55 + 10 65, 65 + 10 75, அதுக்கப்புறம் ஒரு 4 ஜம்ப்ஸ். ஸோ 1 2 3 4. அப்போ எந்த நம்பருக்கு ரீச் ஆயிருக்கோம்? 79. அப்போ அவள் எங்கே லேண்ட் ஆயிருப்பா? 79க்கு லேண்ட் ஆயிருப்பா. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து சிராகோட டர்ன். இப்போ கேம்னா நம்ம அப்படி தானே விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் பிளேயர் விளையாடுறோன்னா செகண்ட் பிளேயர் செகண்ட் விளையாடுவோம். அகைன் ஃபர்ஸ்ட் பிளேயர் செகண்ட் பிளேயர், ஃபர்ஸ்ட் பிளேயர் செகண்ட் பிளேயர். இந்த மாதிரி தான் அன்டில் நம்ம வின் பண்ணுற வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ சிராக் வந்து எங்கே நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75ல் நிற்கிறான். சிராக் இஸ் அட் 75. 75 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஹீ கெட்ஸ் 56. அவனுக்கு வந்து ஒரு டைஸில் வந்து 5 டாட்ஸ் இருக்குது, செகண்ட் டைஸில் வந்து 6 டாட்ஸ் இருக்குது. அப்போ 56 வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஹீ வில் லேண்ட் ஆன் டேஷ். அவன் எங்கே லேண்ட் ஆயிருப்பான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 56 அப்படின்றத நம்ம 50 + 6 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்போ 50 ஜம்ப்ஸ் நீங்கள் போனீங்கன்னா இப்போ இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து 10 20 ஜம்ப்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 100க்கு மேலே போயிடும். அந்த மாதிரி போகிறப்போ நீங்கள் வந்து பேக்வேர்டில் வந்துருங்க. நம்ம கிரிட்டில் வந்து லாஸ்ட்டு இதுலேயே பார்த்தோம், ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்தோம். ஒரு கேம் கூட நம்ம ப்ளே பண்ணோம். டபுள் டைஸ் வந்து ரோல் பண்ணி நானும் உங்களை மாதிரி ஒரு கிட்டும் ப்ளே பண்ணி காமிச்சாங்க இல்லையா? எப்படி விளையாண்டோம்? நம்ம அதில் அடிஷனும் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார்வர்டும் போய்க்கலாம், பேக்வேர்டும் போய்க்கலாம் அப்படின்னு அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேயும் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபார்வர்ட் போய் பார்க்குறோம், ஆனால் நமக்கு அதுக்கும் தாண்டி கிரிட்டையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேக்வேர்டில் ஜம்ப் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 56 ஜம்ப்ஸை வந்து நான் பேக்வேர்டில் பண்ண போகிறேன். இப்போ எங்கே நிற்கிறோம்? 75ல் நிற்கிறோம். ஸோ 10 20 30 40 50. அதுக்கப்புறம் ஒரு 6 ஜம்ப்ஸ். 6 ஜம்ப்ஸ் எப்படி பண்ணுவீங்க? ரிவர்ஸில் தான் பண்ணணும். ஏன்னா பிக் நம்பருக்கு போயிடக்கூடாது, ஸ்மால் நம்பருக்கு தான் போகணும். ரிவர்ஸில் தானே வந்துட்டுருக்கோம், அதனால. ஸோ டிக்ரீஸில் தான் பண்ணணும். ஸோ 1 1 2 3 4. அதுக்கப்புறம் எங்கே போயிடுவீங்க? 20க்கு போயிடணும். 5. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு. ஸோ 5 6. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 19 வருது. ஸோ சிராக் வந்து எங்கே நிற்கிறான்? 19ல் நிற்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க. நந்தினி இஸ் அட் 30. நந்தினி வந்து 30ல் நிற்கிறா. ஸோ 30 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 30ல் நிற்கிறான். ஷீ கெட்ஸ் 66. ஸோ அவளோட டைஸில் வந்து 66. அப்போ ஃபர்ஸ்ட் டைஸில் ஒரு 6 டாட்ஸ், செகண்ட் டைஸில் ஒரு 6 டாட்ஸ். இந்த மாதிரி அவளுக்கு டைஸ் விழுகுது. ஷீ வில் லேண்ட் ஆன் டேஷ். ஸோ இங்கே லேண்ட் ஆவா? 66 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 60 + 6 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 10 10னா 60 ஜம்ப்ஸ் பண்ணுங்கள். 10 20 30 40 50 60. ஸோ 90க்கு போகிறான். அதுக்கப்புறம் ஒரு 6 ஜம்ப்ஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணணும். ஸோ 1லேருந்து இங்கே. ஸோ 90லேருந்து 91. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ எங்கே ரீச் ஆகுறா? 96க்கு ரீச் ஆகுறான். அப்போது அங்கே தான் லேண்ட் ஆவா. ஸோ 96. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? நெக்ஸ்ட் டி சம் பாருங்க. சிராக் இஸ் அட் 89. சிராக் எங்கே நிற்கிறான்? 89ல் நிற்கிறான். ஸோ சிராக் எங்கே நிற்கிறான்? 89ல் நிற்கிறான். ஓகே. ஹீ கெட்ஸ் 63. 63 அவனுக்கு டைஸில் விழுகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைஸில் வந்து 6 டாட்ஸ் இருக்கும், செகண்ட் டைஸில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும். 63 விழுகுது. ஹீ வில் லேண்ட் ஆன் டேஷ். ஸோ 63 வந்து நம்ம 60 + 3 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று திங்க் பண்ணி பாருங்கள். 89ல் நிற்கிறான். 89லேருந்து நீங்கள் 60 ஜம்ப்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. 10 ஜம்ப்ஸ் பண்ணாலே 99க்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 10 20 பண்ணுறப்ப என்ன ஆயிடுறீங்க? 100க்கு மேலே போயிடுறீங்க, கிரிட்டுக்கு வெளியில் போயிடுறீங்க. அப்போ நம்ம இங்கே என்ன ஜம்ப் பண்ணணும்? ஃபார்வர்டா பேக்வேர்டா? பேக்வேர்ட். அப்போ வேல்யூஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ 60 ஜம்ப்ஸ் நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறீங்க. 10 20 30 40 50 60. அதுக்கப்புறம் ஒரு 3 ஜம்ப்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? 1 2 3. இந்த சைடு போயிடாதீங்க, வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைடு போயிடணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது?
26 இங்கே லேண்ட் ஆவான் 26ல லேண்ட் ஆவான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் செம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.